இப்போ கிஷோர் கே சாமி கிட்ட நான் பர்சனல் கேள்வி கேட்குறேன். தலைவர்கள்லாம் விட்டுருங்க. தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலிடம் அவங்கலாம் வந்து ரூம்குள்ளே போய் பேசிப்பாங்க. அவங்க ஃபோன் கால்லாம் பேசிப்பாங்க. எதிர்க்கு திமுக, அதிமுக இருக்கக்கூடிய வந்து முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசிப்பாங்க. கிஷோர் கே சாமி மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் அவங்க சப்போர்ட் பண்ற கட்சிக்காக வந்து கருத்துக்கள் சொல்றது, ட்வீட்டுகளை போடுறது, எதிர்வாதம் வைக்கிறது, பல இடங்களில் போய் இன்டர்வியூ கொடுக்குறது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு இப்போ வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட வாக்கியத்தின் படி பார்த்தா வந்து பொருந்தாத இந்த கூட்டணியை டக்குன்னு ஒரே நாள்ல நீங்க ஆதரிச்சு பேச வேண்டியிருக்கு. எப்படி நீங்க எப்படி இதெல்லாம் சரி இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினர் இல்லை வந்து ஒரு மீடியாக்காரன் நியூட்ரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மீடியாக்காரன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஊழலில் வந்து லைக் வேறொன்றாது. ஒரே ஒருத்தர்கிட்ட அதிகாரம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்துக்கிட்ட போவோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷனல் திங்கர்ஸ் எல்லாருமே சரி இந்த அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஏற்கனவே உங்களோட தோல்விக்கு காரணமாக இருந்த பாஜக கூட போய் நீங்கள் நிற்கிறப்போ, நான் சொன்ன தரப்புல இருந்து எல்லாருக்குமே இப்படி இப்போ இந்த வாக்கு போடணுன்றது ஒரு சந்தேகம் ஏற்படும்ல. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு அந்த சாமர்த்தியம் விஜய் விஷயத்துல வந்து கொஞ்சம் கை விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவுதான் வந்து நான் வருண் டாக்ஸ்க்கு இனிமேல் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் வந்து அவருடைய கூறாரத்தின் வெளியே போயிட்டு நான் வந்து குடிக்கொண்டதுனால இன்னைக்கு பல தரப்பட்ட முயற்சிக்கு அப்புறம் திரும்பியும் வருண் டாக்ஸோட ஏர்லி கெஸ்ட் ஒருத்தரான கிஷோர் கே சாமி அவர்கள் வந்து வந்திருக்காரு. அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். நான் இப்போ சொன்ன வருண் டாக்ஸ் கொடுக்க மாட்டேன் பேட்டின்னு. ஊருக்குள்ள ஃபுல்லாக வந்து அதாவது நான் இடம்பலம் சேனலில் உங்க கூட வந்து லைக் இன்டர்வியூ எடுப்பேன்ல, அது நிறுத்தினோன்னே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருண் டாக்ஸில் வரல அப்படிங்கிறதுனால அதனால் நானே அப்படி முடிவு பண்ணிட்டேன். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. சரி ஓகே, எலெக்ஷன் வருது, அம்மியை கூட இடிச்சாதான் வந்து நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பல வாட்டி நான் கேட்டு இன்னைக்கு நீங்க ஒத்துருக்கீங்க. ஆனா எனக்கு வாழ்க்கையின் விந்தை தான் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம வந்து கடைசியா இன்டர்வியூ ரொம்ப பிலாசாபிக்கலா போறீங்க. நான் தனியா இருந்தேன்ல விந்தை உங்க கூட இந்த இன்டர்வியூ பண்றது நிறுத்தினோடனே எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. அந்த நேரத்துல நிறைய யோசிச்சு பல ஞானங்கள் என்ன வந்து சேர்ந்துச்சு. அதெல்லாம் சரி கொஞ்சம் பிலாசபிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா நம்ம கடைசியா மீட் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நிலைமையே வேற. அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது வந்து லைக் பாஜக இல்லை. அதற்கப்புறம் வந்து பாஜக கூட்டணி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம இவ்வளோ கேப்க்கு அப்புறம் சந்திக்கப்போ பாஜக கூட்டணி இதே சேனல்லே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவுக்கு வந்து ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லியே வந்து ஒரு பாட்காஸ்டே வந்து பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் வந்து அப்படியே வச்சிருக்கேன் நான். ஆனால் இப்போ திருப்பியும் வந்து கிஷோர் கே சாமி எவ்வளோ பேசியிருப்பார், எவ்வளோ கட்டுரைகள் எழுதியிருப்பார், எவ்வளோ நேர்காணல்கள் கொடுத்துருப்பாரு. ஏன் நம்மளே உட்காந்து பல இன்டர்வியூஸில் பேசியிருக்கோம். அதில் பாஜக கூட வந்து செட் ஆகாமல் போயிருக்கு. சரி கிஷோர் கே சாமி விடுங்க. அதிமுகவில் இருக்கக்கூட முக்கியமான சீனியர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏவே நான் ஆக முடியாமல் போனதுக்கு பாஜக காரணம்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமையில வந்து நம்ம உட்காந்து இப்படி ஒரு கேள்வி எனக்கு கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. இல்லை சங்கடப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பனும் கிடையாதுன்னு சொல்றாங்க இல்லையா? இது வந்து ஓரளவுக்கு பொருந்தும். அதாவது ஒரு சில பேசிக்ஸ் இருக்கும். பேசிக்ஸை மீறி மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல குறைந்தபட்ச அண்டர்ஸ்டாண்டிங்னு வரும். இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா 1999 when வாஜ்பாய் கவர்மெண்ட் கவுக்கப்பட்ட பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா ஜேஎன்யூவில் டெல்லியில் ஜேஎன்யூவில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவங்க அதில் கலந்துக்கிறாங்க. அவங்க அப்போ தான் அவங்க இந்த டீ பார்ட்டிலாம் வச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட்டை வந்து கவுத்துருக்காங்க. ஸோ அவங்க கலந்துக்கும் போது அதை பேசுகிறாங்க. அவங்க சொல்லும்போது ஷிசஸ் இதே கொஸ்டின் தான் ரைஸ் பண்ணுறாங்க. லைக் அதே காங்கிரஸ் எடுத்து நீங்கள் வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணீங்க, அதே காங்கிரஸை நீங்கள் டிஃபீட் பண்ணீங்க, இப்போ நீங்கள் அந்த காங்கிரஸோட சேர்ந்து நீங்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை டிஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னதுக்கு ஷி செட் சி பாலிட்டிக்ஸ் கேன் பிரிங் ஸ்ட்ரேஞ்ச் பீப்புள் டுகெதர் அண்ட் கேன் மேக் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கோ அபார்ட். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா ஷி சேஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சுப்பிரமணிய சுவாமி. டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி ஃபைல்ட் a lot of cases against him. 95-96 பீரியட்ல அவர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக வந்து. பட் தென் 98 I aligned along with him. In fact I think he was fielded from Madurai நினைக்கிறேன். He won also நினைக்கிறேன். So and now we both have worked together in bringing down this government. Tomorrow we may part ways. But today we are working together because there is a common agenda. அவ்வளவுதான். சரியா?
அப்படிதான் நான் வந்து பாஜகவுடைய உறவையும் நான் பார்க்குறேன். சரி, நீங்க காமன் அஜெண்டான்னு சொல்லிட்டீங்க. அது வந்து அதிமுக வெற்றி பெறணும், அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கும் சில சீட்டுகள் வந்து தமிழகத்துல கால் பதிக்கணுன்ற அஜெண்டாவா? இல்ல திமுகவை வீழ்த்தணுன்றது அஜெண்டாவா? சரி, நீங்க திமுகவை வீழ்த்தணுன்றதை விட இதுவே ஒரு தவறான பதம்னு நான் பார்க்குறேன். இது ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. சரியா? திமுகவினருக்கும் எதிரான ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். சரி, திமுக ஆஸ் அ பார்ட்டி தீய சக்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்ம சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிறோம். ஆனால் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க கவர்மெண்ட் எத்தகைய கவர்மெண்ட்னு பாருங்கள். திமுகவிலேயே 10 ஆண்டுகள் ஒர்க் பண்ணவங்கலாம், நான் சொல்கிறது கடுமையாக திமுகவிலே வேலை செஞ்சவங்கலாம், அவனுக்கே இந்த கவர்மெண்டால் எந்த பெரிய பலன் கிடையாது. கீழ்நிலையில் ஏதோ அங்கே இங்கேயும் திருடிக்கிட்டு இந்த பஜ்ஜி கடையில் திருடிக்கிட்டு பிரியாணி கடையில் திருடிக்கிட்டு இப்படி போகிறானே தவிர்த்து மேல் மட்டத்தில் என்ன அவனுக்கு பலன் கிடச்சிருக்கு, யார் பலன் அடைஞ்சிருக்காங்கன்றதை பாருங்கள். ஒரே ஒரு டாப் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அலகை கூட்டம், இவங்க தான் பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த அலகைகள்லாம் யார்? இந்த 10 ஆண்டுகள் ஆப்போசிஷனில் இருந்தாங்கல்ல திமுக, இந்த 10 ஆண்டுகளில் அடி வாங்கி உதவி வாங்கி சிறைக்கு சென்று இப்படிலாம் போனவங்களா? உதயநாக்கு வாங்கி கொடுத்தவர்கள் சகலத்தையும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி இவர்கள் அடி வாங்கி உதவி வாங்கி போனவர்களா? அப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. இது ஆட்சிக்கு வந்த உடனேயே இங்கே வந்து ஒட்டிக்கிட்டு they have now become the power centers. ஒரு டாப் போலீஸ் ஆஃபீஸர் வந்து எந்த நியமனம் வைக்கணும் அப்படின்றத ஒரு 27-28 year old kid will decide அப்படின்னா அப்போ என்ன ரெஸ்பெக்ட் இருக்குது இங்கே அந்த பார்ட்டிக்கு? 10 ஆண்டுகளில் எத்தனை பேர் போலீஸ் கிட்டப்படியில் மாட்டியிருப்பாங்க, எத்தனை பேர் அடி வாங்கியிருப்பாங்க? அதான் அதிமுகவோட 10 ஆண்டு ஆட்சி. 10 ஆண்டு ஆட்சி. இப்போ திமுகவுடைய 5 ஆண்டு ஆட்சியில் அவங்க வந்த உடனே கைது செய்யப்பட்ட முதல் நபர் நான், அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க. அப்போ நான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதேன். 2 முறை கைது செய்யப்பட்டேன், ஒரு முறை குண்டர் சட்டத்தில் வேற இந்த ஆட்சியில் அப்படின்னும் போது இதே மாதிரி தானே இந்த அளவுக்கு கொடுமையாக அதிமுக ஆட்சி நடந்துக்கல. ஆனாலும் போலீஸ் அடி வாங்கி வாங்கி போராட்டங்களில் கலந்துக்கிட்டு ஏன்னா தன் தலைவனுக்காக கொடியை ஏந்தி 10 ஆண்டுகள் எவ்வளோ அவமானம் இருக்கும், தொடர் தோல்வி. சரியா? இதையெல்லாம் தாங்கிக்கிட்டோம் அவன் வந்து அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி உங்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சான்னா நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்துறீங்க? குறைந்தபட்சம் அவனுக்காக நடத்திக்கலாம்ல, அதை கூட நீங்கள் நடத்தலைன்றது தான் இப்போ குற்றச்சாட்டு. நீங்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வரும் டாக்ஸை நீங்கள் என்ன பண்ணணும்? இன்ஃபேக்ட் மை சஜஷன், இந்த எலெக்ஷன்ஸ்லாம் அப்ரோச் ஆகுது. சரி, கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் தே ஆர் த ரியல் விவிஐபிஸ். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மேலே இருக்க கேண்டிடேட்ஸு, அவங்க ப்ராபபிள் கேண்டிடேட்ஸு, இவங்களை கொண்டு வந்து ஸ்ட்ரீட்ஸில் இருக்கவங்க தான் உண்மை தெரியும் இல்லையா? உண்மையான விவிஐபிஸ் யார் தெரியுமா? அந்த கீழ் லெவலில் இருக்கிற ஒர்க்கர்ஸ். நம்ம திமுக காரனாகட்டும், அதிமுக காரனாகட்டும், பாஜக காரனாகட்டும், காங்கிரஸ் காரனாகட்டும், யாராக இருக்கட்டும், கீழ் லெவலில் இருக்கிற ஒர்க்கர் இருக்கான் பாருங்க, ஒரு பூத் ஏஜென்ட்டோ, அதை விட கீழே நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு போகிறான் இல்லையா, ஒரே உறுப்பினர் அட்டையை வச்சுட்டு ஒரு பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு போய் அங்கே போய் நிற்கிறான் பாருங்க. அதாவது ஒரே ஒரு சிங்கிள் டீ வாங்கி குடிச்சிட்டு ஒரு உதயசூரனுக்காகவோ ரெட்டலைக்காகவோ போய் கொடியை பிடிச்சிட்டு போகிறான் பாருங்க. அவன் தான் உண்மையான விவிஐபிஸ். தேர்தல் என்கிற அந்த திருவிழாவில் உண்மையான கதாநாயகிகள் அவர்கள் தான். சரியா? இவங்களை தான் வந்து நீங்கள் கூட்டு போய் இப்போ இவங்களை கூட்டு கேளுங்க. நீங்கள் திமுகவுக்காக இப்படியெல்லாம் உழைத்தவர்கள் யாராவது பலன் அடைஞ்சிருக்காங்களான்னு கேளுங்க நீங்கள். சரி, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையினர் இல்லை வந்து ஒரு மீடியாக்காரன், நியூட்ரலாக இருக்கணும்னு நினைக்கிறேன் மீடியாக்காரன், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாறிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ஊழலில் வந்து லைக் வேறொன்றாது, ஒரே ஒருத்தர்கிட்ட அதிகாரம் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்துக்கிட்ட போவோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷ்னல் திங்கர்ஸ் எல்லாருமே சரி இந்த அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, ஏற்கனவே உங்களோட தோல்விக்கு காரணமாக இருந்த பாஜக கூட போய் நீங்கள் நிற்கிறப்போ, நான் சொன்ன தரப்புல இருந்து எல்லாருக்குமே இப்படி இப்போ வந்து வாக்கு போடணுன்றது ஒரு சந்தேகம் ஏற்படும்ல. ஏன்னா பாஜக வந்து மத்தியத்தில் வந்து அங்கே இருக்கிற இப்போ யூடியூபர்ஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எப்படி அடக்கி ஆள்றாங்க அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. திருப்பியும் வந்து பாஜக, அதாவது பேய்கிட்ட இருந்து பிசாசுகிட்ட ஓடி போற மாதிரி இப்போ நீங்க திருப்பியும் பாஜக கூட இருக்கிறப்ப எப்படி எங்களை மாதிரி ஆட்கள்லாம் ஓடு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். 2017 2021 வரைக்கும் பாஜக நம்மளோட அதிமுகவோட தான் இயங்கியது. சரியா? ஐ திங்க் 2019 கூட்டணி இருந்தது. 2017 2021 எந்த யூடியூபரை வந்து அடக்கி வச்சாங்க? ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம், கருப்பர் கூட்டம் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நெருக்கடி வந்த காரணமாக தான் வந்து அவங்க வந்து அந்த இதை எடுத்தாங்க. மற்றபடி எந்த யூடியூபர் நெருக்கடி கொடுத்தாங்க? எந்த யூடியூபருக்கு பிரச்சனை இருந்தது? எந்த போராட்டத்தை நிறுத்தினாங்க? இதே பாஜகவோட தானே அவங்க இருந்தாங்க. அப்போ ஏதாவது அதிமுகவை மீறி பாஜகவால் செய்ய முடியுதா? மாறா ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணி கூட நடக்கலையே. அந்த பேரணிகள்லாம் திமுக ஆட்சியில நடக்குது. அப்பவும் கோர்ட் இருந்தது, அப்பவும் கவர்மெண்ட் இருந்தது. யூ கான்ட் பிளேம் தி கவர்மெண்ட் கோர்ட் அண்ட் கெட் அவே. சரியா? அப்போ எதுவுமே நடக்கலையே. அப்போது இது என்ன? இங்கே நீங்கள் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறீங்க.
பாஜக வந்து டெல்லியில் வந்து கொடுங்கோன்மையை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதுன்ட்டு. அதை விட மோசமான ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி தான் நீ நடத்திக்கிட்டு இருக்க. உனக்கும் அதுக்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க கருப்பாக பயங்கரமாக இருக்கானா, நீ பயங்கர கருப்பாக இருக்க. அவ்வளோதானே டிஃபரன்ஸு. இப்போ கிஷோர் கே சாமி கிட்ட நான் பர்சனல் கேள்வி கேட்குறேன். தலைவர்கள்லாம் விட்டுருங்க. தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலிடம் அவங்கலாம் வந்து ரூம்குள்ளே போய் பேசிப்பாங்க. அவங்க ஃபோன் கால்லாம் பேசிப்பாங்க. எதிர்க்கு திமுக அதிமுக இருக்கக்கூடிய வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து பேசிப்பாங்க. கிஷோர் கே சாமி மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தினம் தினம் அவங்க சப்போர்ட் பண்ற கட்சிக்காக வந்து கருத்துக்கள் சொல்றது, ட்வீட்டுகளை போடுறது, எதிர்வாதம் வைக்கிறது, பல இடங்களில் போய் இன்டர்வியூ கொடுக்குறது நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்போ டக்குன்னு இப்போ வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட வாக்கியத்தின் படி பார்த்தா வந்து பொருந்தாத இந்த கூட்டணியை டக்குன்னு ஒரே நாள்ல நீங்க ஆதரிச்சு பேச வேண்டியிருக்கு. எப்படி இதெல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சேலஞ்சிங்கா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு? இட் இஸ் நாட் சேலஞ்சிங் தான் சொல்றேன். ஏன்னா வை இட் இஸ் நாட் சேலஞ்சிங், ஏன் இது சவால் மிக்கதாக இல்லை அப்படின்னு சொன்னா இலக்கு ஒண்ணுதான். இது அனைவருக்கும் எதிரான ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது தான். திமுக எதிர்ப்புன்றது கூட 2வது பட்சம். அதைத்தான் நான் இங்கே மேக்கிங் இட் வெரி கிளியர். திமுக எதிர்ப்புன்றது செகண்டரி. அது நம்ம காலங்காலமாக திமுக இருக்கிற வரைக்கும் அந்த எதிர்ப்பு நம்ம முன்னாடி எடுத்துட்டு தான் போக போகிறோம். இன்னைக்கு தேவை என்ன? இந்த அரசாங்கம் வெளியில் போகணும். இவங்களோட அரகன்ஸ் என்ன தெரியுமா? நான் மக்களுக்கு எதுவுமே நன்மை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன்னுடைய சித்தாந்தத்துக்கே அவர் உண்மையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, ஆனால் என் குடும்பம் பெனிஃபிட் அடையிறதுக்கு இந்த ஆட்சி நான் பிடிச்சிட்டேன், இதுக்கு தொங்கு சதையாக எனக்கு உறுதுணையாக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ அரித்மெட்டிக்கலி ஐ எம் ஸ்ட்ராங். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் எனிதிங். கருணாநிதி வீட்டில் அமர்ந்து கொண்டு மாநாட மாறுபாடை பார்த்து கொண்டிருந்தார். வாரம் பாராட்டு விழா சென்று கொண்டிருந்தார். ஸ்டாலின் ரோட்லேயே பார்க்குறாரு. ஏங்க அவரோட தொகுதியை போய் பார்த்தா வந்து அதான் சொல்கிறேங்க, அவரோட தொகுதியில் தினமும் தான் நடந்துகிட்டு இருக்கா. குளத்தூர் போகலாமா நாளைக்கு? அப்போது இங்கே என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு டெய்லி இங்கே அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்களா? இது வந்து என்னென்னா இந்த ஒரு 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 நாடக ஆட்சி இருக்கு பாருங்க. குறைந்தபட்சம் அதான் திருப்பி அதே இதுதான் வரேன். குறைந்தபட்சம் உனக்கு வாக்களித்தவர்களுக்காக நன்மை பண்ணியிருக்கியா? உனக்கு வாக்களித்த ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் நம்பி வாக்களித்தோம், எங்களுக்கு எவ்வளவோ வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள், இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினீர்களா? சரி, உனக்கு நம்பி இது போக்குவரத்து தொழிலாளர்கள் உன்னை நம்பி வாக்களித்தார்கள், ஏதாவது செஞ்சீங்களா? ஜாக்டோ ஜியோ என்ன சொல்கிறாங்க? எங்களால் தாங்க இந்த ஆட்சியே வந்ததுன்றாங்க. ஒரு அரசு ஊழியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது, ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், இறங்கி வந்து சொல்றாங்க. நாங்கள் ஆமாம், அதையெல்லாம் கூட விட்டுருங்க. வரும் அனகாபுத்தூர்ல சமீபத்தில் பார்த்தீங்களா வீடுகள் இடிக்கப்பட்ட, சரி கோர்ட்டோட இதுலேயே வீடுகள் இடிக்கப்பட்டதுன்னு கூட வச்சுப்போம். அவங்கள கொண்டு போய் 10வது மாடி 12வது மாடின்னு உபயோகம் இல்லாத ஒரு கட்டடத்தில் கொண்டு போய் வைக்கிறீங்க நீங்கள், சரியா? அது 350 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல வைக்கிறீங்க, அது கூட ஓகே. அதில் அந்த பெண் சொன்னது கவனிச்சிங்களா? முடிஞ்சா யூ ஷுட் பிளே இட். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் வந்து இந்த ஆட்சி போகணும்னு சொல்கிறது. நாங்கள்லாம் விரும்பினோமே, இதுக்கு தான் விரும்பினோம். நாங்கள் அதாவது அவங்க திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. 10 வருஷம் நீங்கள் வரணும்னு ஏங்கினோமே, இதுக்கு தான் நாங்கள் ஏங்கினோமா? நீங்கள் தான் வரணும்னு நாங்கள் வந்து வேண்டுதல்லாம் பண்ணோமே, இதுக்கு தான் இதுக்கு தான் நாங்கள் வேண்டினோமா? எங்கள் தலையை நாங்கள் மண்ணவாரி போட்டுக்கிட்டோமே தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்களே இன்றைக்கு நொந்து கொள்ளும் அளவிற்கு ஒரு ஆட்சி நடந்துது, கேடுகட்ட ஆட்சி நடந்துது. அப்போ இந்த ஆட்சி போகணும்னா சில காம்ப்ரமைசஸ் எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபார் பீப்புள் லைக் மீ, ஸோ பி இட். அப்போ ஒத்துக்கிறீங்க இது ஒரு லாஸ் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு? எனி காம்ப்ரமைஸ் இஸ் லாஸ் ஆஃப் ஃபேஸ் தானே. சி எனி காம்ப்ரமைஸ் வேறு எனக்காக இருக்கட்டும், பிஜேபிக்காக இருக்கட்டும், இல்லை இந்த கூட்டணிக்கு வரப்போகிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், நம்ம ஒன்றும் தொங்கு சதைகள் இல்லையே. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருமாவளவனுக்கு லாஸ் ஆஃப் ஃபேஸ் இல்லையா? கண்டிப்பாக லாஸ் ஆஃப். என் கொடியை வந்து ஏற்றது கூட விட மாட்டேங்கிறான், என் கட்சிக்காரன் கொடியை ஏற்றது கூட விட மாட்டேங்கிறான். நான் எந்த இனத்திற்காக நான் முன்னிக்கிறேனோ அந்த இனத்தை வந்து தொடர்ந்து இந்த ஆட்சியில் குணவுபடுத்துகிறான். வேங்கை வேலை ஓப்பனாக சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறாரு திருமாவளவன். காவல்துறை தவறான ஒரு இதை வந்து பதிவு பண்ணுது அப்படின்ட்டு என்ன பண்ண முடிஞ்சது? லாஸ் ஆஃப் ஃபேஸ் இல்லையா அது? இல்லை, இன்னைக்கு அவருக்கு பார்கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதுனால நான் சொன்னேன் லாஸ் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு. ஈவன் அதர்வைஸ், ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு பார்கெயின், வாட் ஆர் யூ கோயிங் டு பார்கெயின்? இன்னும் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா, 4 சீட்டு எக்ஸ்ட்ரா, அதை கடந்து இஸ் இட் நாட் அ லாஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபார் யூ? ஆனால் இப்போ நீங்கள் பாஜக கூட சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, இலக்கு ஒன்று தான் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் பொற்காலம் பாஜக, தமிழக பாஜகவின் பொற்காலம் முடிந்ததுக்கு அப்புறம் பாஜக கூட நீங்கள் வந்து ஒரு கூட்டணி. என்ன பொற்காலம்? தெரியாத மாதிரி நடிக்காது. இல்லை சீரியஸாக தெரியல, இங்கே சொல்கிறேன், சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அண்ணாமலை இப்போ கடைசியாக நான் கேட்குறேன், நான் சிறுபான்மையினர் அந்த தரப்பில் நிறைய பேர்கிட்ட பேசும்போது வந்து அவங்களுக்கு ஓட்டு போடணும், திருப்பியும் சொல்கிறாங்க அதிமுக ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவங்களுக்கு கூட இப்போ ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன அபரிவிதமாக நீங்கள் ஓட்டு போட்டீங்க அதிமுகவுக்கு? இப்போ போடுறதுக்கு என்ன போட்டீங்க? அப்படி பாஜக கூட நிற்கிறதுனால நிற்கலாம், நீங்கள் வந்து திறந்து வந்து ஓட்டு போட்டுருக்கீங்களா?
அப்படி நீங்க சொல்ல முடியுமா? ஆமாங்க. we have seen நம்ம எப்படி பார்க்குறோம், we look at the precedents. ப்ரெசிடென்ஸில் பார்க்கும்பொழுது லெட்ஸ் பி ப்ராக்டிக்கல். சரியா? நீங்கள் ஒரு மாய உலகத்திலே மாய தோற்றத்திலே இருக்கீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். பியாண்ட் அ பாயிண்ட் இட் கேனாட் பி மை ப்ராப்ளம். சரியா? நான் அதுக்காக அட்டெம்ப்ட் தான் பண்ண முடியும். when I am making a genuine attempt, you are not ready to back me அப்படின்னும் பொழுது then I have to go back to what is safer for me, இல்லையா? because I am here to win elections. அவ்வளோ ஸ்ட்ரைட் டு த ஃபேஸ் நீங்க சொல்றீங்க இதான் மேட்டர் அப்படின்னு. இல்லை நான் புரிஞ்சின வரைக்கும் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் தி ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் ஏடிஎம்கே. பட் நான் புரிஞ்சின வரைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஐ எம் மேக்கிங் an attempt. உங்கள் கூட வந்து நான் இருக்கணும்னு ஐ எம் பிரேக்கிங் ஆஃப் அன் அலையன்ஸ். ஐ எம் கம்மிங் அண்ட் ஐ எம் சேயிங் தட் நான் நிற்கிறேன் உங்களுக்காக, சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன அப்படின்ட்டு. எதுக்காக? அவங்க உங்களுக்கு அபரிவிதமாக செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன். பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சொல்றது அவங்க உனக்கு நிறைய செஞ்சுட்டு இல்லை நாங்கள் நிறைய செய்கிறோம்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்றுமே செய்யறது இல்லை. நான் சொல்லலை, இனிகோ சொல்கிறார். இனிகோ இருதயராஜ் கிறிஸ்துவ அமைப்பு வச்சிருக்காரு. அவர் சொல்கிறார் ஸ்டாலினை நம்பி நாங்கள் வந்தோம், ஆனால் நாங்கள் கிறிஸ்துவர்கள், நாங்கள் வந்து இந்த சிறுபான்மை மக்கள் நாங்கள் போய் கேட்குறோம், ஒரு விஷயம் கேட்குறோம், அதிகாரிகிட்ட எங்களை அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்கன்னு அவர் சொல்கிறார். வெட்கி தலையூனிய வேண்டாமா? இல்லைங்க, இப்போ நீங்கள் பாஜக வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறீங்க. அது ஸ்ட்ரென்த்தாக பார்க்கறது ஒன்று நான் அவுட் ஆஃப் இல்லை அவுட் ஆஃப் லாஜிக்னு நான் சொல்ல. கண்டிப்பாக ஒரு அசட்டாக இருக்கலாம், நம்ம மத்தியில் ஆள்றாங்க, அவங்களுக்கு மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸும் கிடைக்க தான் போகுது இந்த தேர்தல் நீங்கள் சந்திக்கிறப்போ. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், பாஜக வந்து அதிமுக கூட பாஜக இருக்குது ஒரு பலமப்பா. அப்புறம் பார்த்தா இடி ரைடு அடிக்கிறாங்க, சூப்பர். திமுக காலின்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் போறாரு, தன்னுடைய சாணக்கியத்தனத்தை காட்டுறாரு, பராமர சந்திக்கிறாரு, திருப்பியும் வராரு. அது அந்த கேஸ் அப்படியே ஆஃப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றின செய்திகள் கம்மியாகுது. அடுத்த நாளே கொளத்தூர் போறாரு, கண்ணாடி போடுறாரு, டான்ஸை பார்க்குறாரு, உங்களெல்லாம் வெறுப்பேற்றுறாரு. கலைஞர் கண்ணாடிக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி வந்து எதிர்த்தரப்பினரை வெறுப்பேற்றுனா எனக்கு அன்னைக்கு தான் வந்து பார்க்க முடியுது. உங்களை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி ஒரு சாணக்கியன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காம இருக்கலாம். பட் எந்த நேரத்தில் என்ன பண்ணுமோ அவசர சிகிச்சை பண்ணார்ல டெல்லிக்கு போய். ஸோ எனக்கு இப்போ எப்படி தெரியும்னா, அதிமுக கூட பாஜக நிற்கிறது அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு திரும்பி பார்க்குறப்போ வந்து திமுக கூட பாஜக நிற்கிது. நான் என்ன நினைக்கிறேன், அதிமுகவுக்கு எப்படி இருந்தால் எம்பி இல்லை, நம்மளுக்கு மத்தியில் இந்த ஆட்சியை தான் தக்க வச்சுக்கணும். அதன்படி பார்த்தா சந்திரபாபு நாயுடுவோ இல்லை வேற யாராவது நம்மளை கைவிட்டுட்டா திமுகவோட எம்பிக்கள் நம்மளுக்கு பயன்படுவாங்க. அதிமுகவை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஸ்டாலின் போய் எதை காட்டினாருன்னு எனக்கு தெரியாது. டெல்லியில் ஸ்டாலினுக்கு எதை காட்டினாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஸ்டாலின் மோடியோட கையை பிடித்து கொண்டு விட்டதனால் எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னு பரப்பப்படுகின்ற விஷயத்தில் உண்மை இருக்கிறதா நான் நம்பலை. ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவை பொறுத்திருக்க we are very much focused on winning the election. சரி, அதில் ரொம்ப தெளிவாக எங்களுடைய நிலைப்பாடு என்னன்றதை நாங்கள் வெளிப்படுத்திட்டோம். என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரியக்கூடாது, பிளவுபடக்கூடாது, இவ்வளவுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டை நாங்கள் பார்க்கும்பொழுது 2 அணிகள் இருந்தது, திமுக எதிர்ப்பு அணிகளை பலம் பொருந்திய. 3வது அணியும் இருக்குது, அது நாம் தமிழர் கட்சி. அதை விட்டுடுங்க, அவங்க தனித்து தான் நிற்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம எடுத்துக்கல கணக்கில். இப்போ இந்த 2 அணி இருக்குது, ஒன்று என்டிஏ, இன்னொன்று அதிமுக. அதிமுக 23% எடுக்கிறாங்க அதிமுக அணி, அவங்க என்டிஏ 18% எடுக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் வந்து அது அண்ணாமலைக்காக வந்த வாக்குங்கள்லாம் ஆர்கியூ பண்ணலாம். அகெயின் அதுக்குள்ளே போனீங்கன்னா அது இன்னொரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட். ரொம்ப சிம்பிளாக மோடி வேண்டும், திமுக வேண்டாம், ராகுல் காந்தி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வாக்குகள். அடுத்து அதிமுக மட்டுமே வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குகள். சரியா? இதில் அதிமுகவுடைய வாக்குகள் 23% வந்திருக்குன்றது சிக்னிஃபிகண்ட். ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, சென்ட்ரல் முகம் கிடையாது, நேஷ்னல் முகம் கிடையாது. செல்வி ஜெயலலிதாவுக்கு நேஷ்னல் முகம் இருந்தது, இவருக்கு நேஷ்னல் முகம் கிடையாது. அதனால தான் ஈஸ் ஏபிள் டு பிக் 38% வென் ஸ்டேட் எலெக்ஷன் வரும்பொழுது. பட் இட் ஃபெல் டு 19% வென் இட் பாராளுமன்ற தேர்தலில். ஏன்னா அவர் வந்து ஒரு தேசிய அளவிலான ஒரு முகம் கிடையாது. சரியா? ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, விவிஐபி வேட்பாளர்கள் இல்லை, பணம் செலவு பண்ணல, இது எதுவுமே பண்ணாமல் is able to notch that 23% அப்படின்னா very clearly that is because of ஏடிஎம்கே தான் என்று கோராக நிற்கக்கூடிய ஓட்டர்ஸ். இதை தான் பாஜகவும் மனசில் வச்சுக்கிறாங்க. அவங்க அந்த 18% இருக்கு இல்லையா, இந்த 18% கணக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ பாமகவே வெளில வந்து என்ன சொல்கிறாங்க, சீனியர் ராமதாஸ் சார் என்ன சொல்றாரு, நாங்கள் இயற்கை கூட்டணி, நாங்கள் அதிமுகவோட தாங்க, அதிமுக சொன்னார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சரியா? அவங்க வந்து காலை பிடித்து கொண்டு அழுதார்கள் தான் சொல்கிறாங்களே தவிர மீனிங்ஃபுல்லாக இந்த காரணத்துக்காக நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியோட போவோம் அப்படின்னு அவங்க சொல்லலை அப்படின்றத தெளிவுபடுத்துறாரு. சரியா? பிகாஸ் தேர் இஸ் நோ ரீசன். பாமக ஒன்று அதிமுக கூட போவாங்க, இல்லை திமுக கூட போவாங்க, இது 2 கூட தான் போவாங்க. ஏன்னா அவங்க தனியாக ஏற்கனவே போயிருக்காங்க. எப்படி போயிருக்காங்க?
மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு ஒரு சொல்லிட்டு பெரிய ஜெயலலிதா campaign. இருந்த பொழுது, கருணாநிதி இருந்த பொழுது, இவங்க 2 பேரும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ஸாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட பொழுது, நானும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கொண்டு, இன்னொரு பக்கம் மக்கள் நல கூட்டணியும் விஜயகாந்த் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போனவங்க. அப்படி இருக்கும்பொழுது என்டிஏல போய் நான் நின்னுட்டு நான் திருப்பி முதலமைச்சர்னு போறாங்கன்னா they will not get into that test acid test because அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு நம்பர்ஸ் வேணும். அசெம்பிளில நம்பர்ஸ் வேணும் வரும். பாராளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லைங்க நான் சரியா? கேட்டேன். பாராளுமன்ற தேர்தலில் தருமபுரியில இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா, யார் அவங்க சௌமியா அன்புமணி அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேபி அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் பாராளுமன்ற இஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அசம்பிளிலிருந்து எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. அவங்க ஷுவர் ஷார்ட்டாக ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே போய் ஆகும். அவங்க கட்சி இருக்க வைக்கிறதுக்கு அவங்க நம்பரை உள்ளே கொண்டு போகணும். அந்த நம்பரை உள்ளே கொண்டு போகிறது அவங்களுடைய ஒர்க். சரியா? அந்த நம்பரை உள்ளே கொண்டு போனோம்னா அவங்களால ஒன்று திமுகவோட போகணும், இல்லை அதிமுகவோட போகணும். ஸோ திமுக அதிமுகன்னு பார்க்கும்பொழுது திமுகவில் இட் இஸ் ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல். தே ஹவ் செட் தட் தே ஹவ் க்ளோஸ் த டோர் ஆன் பிஎம்கே அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி தேர் நெக்ஸ்ட் சாய்ஸ். இப்போ நாம என்ன யோசிக்கிறோம்? பாஜகவை தனிமைப்படுத்துறது நம்ம வேலை கிடையாது. சரியா? நம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே பர்ஃபெக்ட்லி செட் தட், யூ பர்ஃபெக்ட்லி செட் இட். இவங்க போய் அங்கே போய் கெஞ்சுறாங்க, அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சரியா? அப்போ நீ அதை கள்ளத்தனமாக பண்ணுற. நாங்கள் எதையுமே கள்ளத்தனமாக பண்ணலை. அவர்களுடன் கூட்டணி இல்லை என்றால் இல்லை, கூட்டணி இருக்கு என்றால் இருக்கு. ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணுறோம். இல்லைங்க, ஏன்னா கடைசியில் கேட்டது நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு இவங்களோட எம்பிக்கள் வந்து கணிசமான முறையில் இருக்கிறதுனால உதவியாக அவங்க தானே இருப்பாங்க. ஸோ அடுத்த 4 ஆண்டு தாங்க நான் சொல்கிறேன். அந்த 4 ஆண்டுகள் அவங்க அந்த தக்க வைக்கிறதுக்கு கூட ஸ்டாலினை முதலமைச்சராக வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. இன்ஃபேக்ட் சி தி அதர் வே, இந்த 22 எம்பிக்களை அவங்களுக்கு தோதா பயன்படுத்திக்கணும்னா இவங்களை முதல்ல இங்கிருந்து ஆட்சி விட்டு கிளப்பினா தே பிகம் வல்னரபிள். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம்மா வந்து அவர் நெருக்கடியை கொண்டு வருவார். அப்போ எங்கே ஓடுவாங்க இவங்க? ஓகே, டேக்கன் பாயிண்ட் டேக்கன். சரியா? அப்போது பிஜேபி எப்படி நினைக்கும்? ஸ்டாலின் மட்டும்தான் சாமர்த்தியமா? பிஜேபி என்ன நினைக்கும்? ஸ்டாலின் இஸ் எ வீக்கர் பர்சனாலிட்டி இஃப் யூ நாட் அ சீஃப் மினிஸ்டர். அந்த சமயத்தில் அந்த 22 எம்பிக்கள் யாருக்கு சொல்ல முடியாது. அன்னைக்கு வந்து கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பிரச்சனை வரலாம். கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை வந்து ஒரு செட் ஆஃப் எம்பிஸ் போய் பாஜகவை சப்போர்ட் பண்ணலாம். இப்போவே எப்படி ரவீந்திரன் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார்ல, இப்போவே ஒரு எம்பி போயிட்டாங்கல்ல, ரஷ்யாவுக்கு போயிட்டாங்கல்ல. அது வந்து கண்ட்ரிக்காக போனாங்கன்னு வச்சுப்போம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஏன் பிளவுபடாதா? திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் கட்டுக்கோப்பாக வைக்க முடியும். திமுக ஆளுங்கட்சியாக இல்லைன்னு வைங்க, அந்த சமயத்தில் நிறைய உட்கட்சியிலேருந்து பிரச்சனைகள் வரலாம், பாம்பா மாறிடும் அப்படிங்கிற பிரச்சனைகள் வரலாம். அப்படி பிரச்சனை வர வைக்கணுன்றது பாஜகக்கு என்ன இது கஷ்டமானு? சரியா? அப்போது அந்த 22 எம்பிக்களை வின்-வின் சுச்சுவேஷன் ஃபார் பிஜேபி. எப்படின்னா வீக்கர் டிஎம்கே ஒரு 22 எம்பிஸ் சென்ட்ரல்லையும், இங்கே அலையன்ஸ் வித் ஏடிஎம்கே ஹூஸ் ஒன் இட் ஸ்டேட்லேயும், 2 இடத்துலையும் அவங்களுக்கு இதுவாகிடுதுல, தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டா அவங்க நிர்பந்திக்கப்படுவாங்க அப்படிங்கிற. சரியா? அதனால ரொம்ப ஈஸியாக பாஜக போடுற கணக்கு என்ன தெரியுமா? நமக்கு இதில் ஃபுட்ஹோல்டு வேணும். அசம்பிளி எலெக்ஷனில் ஒரு கால் பாமக, தாவேகா விஜயோடைய கட்சி, சரியா, அதிமுக, இதை 3 கூட்டணி வந்துருச்சுன்னு வைங்க, பாஜகவை தனிமைப்படுத்துகிறாங்கன்னு வைங்க. அப்போது பாஜகவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து மோடி பிரதமர் வேட்பாளர் என்பதற்கு இவங்க எல்லாரையும் நீங்கள் கொண்டு வர முடிஞ்சுது, உங்களால் அழுத்தம் கொடுத்தாவது கொண்டு வர முடிஞ்சுது. சரியா? சௌமியா அன்புமணி ராமதாஸும் ராமதாஸ் அவர்களுடைய காலை பிடித்து அழுதார்கள்னு அவரே சொல்றாரு. எதற்காக அழுதார்கள்? மோடியை பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக அழுதார்கள். சிக்கல்ல இருந்து வாட் எவர் இட் இஸ். இந்த சிக்கலை நீ வந்து அசம்பிளி எலெக்ஷன்லையும் கொடுன்னு சொன்னா கட்சிக்காரன் ஏத்துப்பானா? அப்போ அந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து நமக்கு என்னன்றதை பார்ப்போம்னு தானே வரும். நமக்கு என்னன்றதை பார்ப்போம்னா நீ எந்த கட்சியோட போவ? சரியா? அப்போ ஆனால் அதிமுக இங்கே என்ன யோசிக்கிறது? நம்ம ஏன் தனிமைப்படுத்தணும்? பாஜகவை யூஸ் பண்ணிக்கலாம். பாஜகவோட வாக்குகளும் நமக்கு தேவை. நாம் பதிலுக்கு பாஜகவுக்கு என்ன தரோம்? கூடுதல் எண்ணிக்கையில் அசம்பிளிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு. மேபி நயினார் நாகேந்திரன் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்து வரலாம். திமுக எதிர்க்கட்சி வரிசையிலே இல்லாமல் கூட போகலாம். இதெல்லாமே எதிர்பார்க்குறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க. நான் ரொம்ப எல்லாம் ஆசைப்படலைங்க. இது நடந்திருக்கேன், இதுக்கு வரைக்கும் நடக்கலையா? எத்தனை முறை திமுக வந்து பிரதான எதிர்க்கட்சி அந்த வாய்ப்பை இழந்தது. அதிமுகவும் இழந்திருக்கிறது. எப்போ? ஒரே ஒரு முறை 96 அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது. தவிர்த்து மற்ற சமயத்தில் காமிங்க. சரி, இப்போ
கடைசியா நான் கேட்குறேன். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணா உட்கார்றதுனால நான் வந்து இஷ்யூ பேஸ்டா இல்லாம ஒரு ஹோல் ரீகேப் நான் என்னென்னலாம் வந்து நடந்திருக்கு இந்த காலகட்டத்தில் என்னோட கேள்வியெல்லாம் கேட்குறேன். இந்த விஷயங்கள்லாம் பத்தி நீங்க ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பேசியிருப்பீங்க. பட் இருந்தாலும் வருண் டாக்ஸ் சேனல்ல உங்களை சந்திக்கிறப்போ நான் கேட்கணும்னு நினைக்கிறது இறுதியா ஒரு விஷயம். இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியில் பங்கு நம்ம கூட வரவங்களுக்கு நம்ம தானே பார்த்துக்கணும்னு சொன்ன விஜய் இன்னைக்கு வரைக்கும் தனியா இருக்கிறாரு. இது அவர் வந்து எள்ளி நகையாடுறதுக்காக சொல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா அவர் தப்பு பண்ணிட்டாரா? இன்னொரு பக்கம் நான் ஏற்கனவே கேட்ட கேள்விகள் எல்லாமே பாஜக கூட திருப்பியும் அதிமுக சேர்றதுனால நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதா வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல அலையா விஜய் இருந்திருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறதுல வந்து ஒரு அந்த சாமர்த்தியம் விஜய் விஷயத்துல வந்து கொஞ்சம் கை விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஏன்னா விஜய் வந்து கரைப்படியாத கடங்களுங்க புதுசா வந்திருக்காரு. ஒரு ஸ்டார் பவர் இருக்கு. அது திமுகவை நேரம் எதிர்க்கிறாரு. ஒரு ஸ்டார் பேச்சாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய பர்சனாலிட்டி. எடப்பாடி பழனிசாமி மாதிரி தேர்ந்த அரசியல்வாதின்னு சொல்ல ஒரு ஐகான் மாதிரி ஒரு ஃபேஸ் வந்திருக்கும் உங்களுக்கு. அது விட்டுட்டாரோ? எதுவும் பேச்சுவார்த்தைகள் நடந்தா சொல்றாங்க. ஆனா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. பழம் நழுவி பாலில் விழல போல இருக்கு. அது வந்து கருணாநிதி சொன்னாரு, பழம் பழம் நழுவி பாலில் விழணும், கடைசியில் பழம் நழுவி கோபால்கிட்ட போயிடுச்சு, வைகோட்ட போயிடுச்சுன்னு வைங்க. ஆனா அந்த ஒரு இடத்துக்கே நம்ம டெஸ்பிரேஷனுக்கே போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்றான். ஏன்னா இருக்கிறத வச்சு விட்டுட்டு நான் பறக்கிறதுக்கு ஆசைப்படணும். விஜய் வந்து நன்றாக அவருக்கு வந்து வாக்குகள் கிடைக்குதுன்னு வைங்க. அது அவருடைய சாமர்த்தியம், அவருடைய உழைப்பு, அவருக்கான அவர் மூஞ்ச பார்த்து போடுறாங்க. அது வாட்டவர் இட் இஸ். சரியா? அதை நம்பி மட்டுமே நான் கட்சி நடத்தலையே. அப்படி இல்லைங்க. அவர் திமுக எதிராக தான் அதிகமா பேசுறாரு. உங்களை ஒரு வாட்டி கூட விமர்சிக்கல. வாயில இருந்து அதிமுக ஆட்சி நடத்துதுன்றதுக்காக மட்டும்தான் அதிமுக ஒரு வாட்டி வந்து அவர் அறிஞ்சுதான் பேசியிருக்காரு. அவர் திமுகவை எதிர்த்து இங்கே பல கட்டத்துல கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல அது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பாதகமா அமையாதான் கேட்கிறேன். சொல்றேன். நீங்க அதிமுகவுக்கு, அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை வந்து இவர் பிரித்து விடுவார் விஜய்னு பாக்குறீங்க. நான் அப்படி பார்க்கல. நான் சொல்றது என்னன்னா, when I go and meet the people, விஜயோடைய வாக்காளர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கட்சிக்கும் பாதிப்பு இருக்கும். சரியா? ஆனால் அந்த பாதிப்பு என்பதில் அதிகமாக இருக்கிற லிஸ்ட்ல முதல்ல இருக்கிற கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விசிகா. நிச்சயமா. சரியா? அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கட்சி திமுக. மேபி டு சம் எக்ஸ்டென்ட் நான் ஆர்கியூ பண்றேன், நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு பாதகம் இருக்காது. பட் நிறைய பேர் என்கிட்ட வந்து நாம் தமிழர் கட்சிக்கு பாதகம் இருக்காங்க. பேர் எடுத்ததுனால கேட்குறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. ஜஸ்ட் ஒன் வேர்ட் ஆன்சர். அவங்க அந்த 8% ரீடைன் பண்ணிட்டாங்கனாலே ஒரு சாதனைன்னு வச்சுக்கலாமா இந்த எலெக்ஷன்ல? நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் இயங்கி கொண்டிருப்பதே பெரிய சாதனை. ஓகே ஃபைன். அவங்க விட்டுல அது ஒரு தனி நாள் நம்ம பேசலாம். சரி, நம்ம திருப்பி ஸோ அந்த மாதிரி இதுல கடைசியில தான் அதிமுக வருது. ஏன்னா என்னுடைய கோர் ஓட்டர்ஸ் நீ யாருக்குமே வாக்களிக்க வேணாம் தானே சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கும் வாக்களிக்காதீர்கள் தானே சொன்னார் விஜய். யாருக்கும் சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னார். சரியா? நியாயமா ஒரு கட்சி நடத்துறவர் யாருக்கு அவருடைய கட்சிக்காரர்கள் வாக்களிக்கணும் அப்படின்றத சொல்லணும். சொல்லலை அவர். சரியா? ஓகே, நோ ப்ராப்ளம். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக கிடைச்ச 23%, திமுக கிடைச்ச எவ்வளோ 47%, அதில் திமுக கூட்டணிக்கு கிடைச்ச 47%ன்னு வச்சுப்போம். இந்த 47% அப்படின்றதுல அதிகமாக சேதாரம் எங்கே வரும்னா, நாம் பார்க்கக்கூடிய இந்த சென்சஸில் விஜயுடைய கட்சியுடைய சேதாரம் யாருக்கு ஏற்படுத்துதுன்னா திமுகவுக்கு தான் ஏற்படுது. ஓகே, இந்த சைடு அப்போ டேமேஜ் இருக்காது அப்படிங்கிறீங்க? டேமேஜ் எவ்ரி பார்ட்டி will have damage in terms of Vijay's entry because Vijay has fans in all parties. நிச்சயமா எல்லா கட்சியிலும் விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்களாக மாறுகிறார்களா அப்படின்றது போக போக தெரியும். இப்போ நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு சென்சஸ் எடுத்தீங்கன்னு இன்னைக்கு போய் நீங்கள் எடுங்களேன், யார் வந்து முதலமைச்சர் முகம்னு எடுங்களேன், விஜய் தான். விஜய் வந்து ஃப்ரண்ட்ல வருவார். சரியா? பட் வாக்குகள் செலுத்த வரும் பொழுது எனக்கு பிடித்த முகம் என்பது என்னுடைய பிரதிநிதியாக நான் பார்ப்பேனா அப்படின்னு வரும்பொழுது அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே சரி, இறுதியாக நான் கேட்குறேன். டிசம்பருக்குள்ளே வந்து ஏதாவது மிராக்கிள் நடந்து விஜய் அதிமுக கூட்டணி பக்கம் வருவாருன்னு பல பேர் சொல்கிறாங்க. தினம் சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்கிறாங்க. ஐ வில் கிவ் யூ ஒன் வெரி ஒரு க்ளூ ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? நம்ம இந்த கான்வர்சேஷன் நிறைய வேற நல்ல விஷயங்கள்லாம் பேசிக்கிறோம். இந்த முன்னாள் பாஜக தலைவரை பற்றிலாம் பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ வில் டெல் யூ, தி மினிட் எடப்பாடி பழனிசாமி டுக் த ஃப்ளைட், அவர் வந்து போய் பார்த்தார் இல்லையா அமித்ஷாவை, அந்த டிஸ்கஷன்ஸ் ஹோல்டு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் டிஸ்கஷன்ஸ் வேர் ஹெல்ட். டிவிகேவோட இல்லை, பாஜகவோட எப்படி நம்ம ஃபார்முலேட் பண்ண போகிறோம், என்ன நம்ம ரூட்டு 21 ஒரு அட்டம் பண்ணோம். சரியா? ஆனால் அது வந்து என்னென்னா டிசம்பரில் செட் பண்ணி ஜனவரியில் வந்து அமித்ஷா அவசரமாக வந்து இங்கே உட்காந்து இவர் பேச பார்த்து அவர் பேச பார்த்து இந்த முறை இந்த இந்த விஷயத்துக்கே இடம் கிடையாது.
முதல்லையே நம்ம பிளான் பண்ணிடுறோம். எனக்கு தெரிஞ்சு பை செப்டம்பர் தி ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஃபைனலைசேஷன் வில் பி ஓவர். அந்த மெகா கூட்டணின்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த மெகா கூட்டணி என்பதே செட் ஆகிடும்ன்றதை இந்த டிசம்பர்ல மிராக்கிள் நடந்து விஜய் உள்ள வர்றது அதெல்லாம் சும்மாங்க சுவாரஸ்யம். முதலையே எல்லாமே முடிஞ்சிடுங்க. அதாவது இவங்களோட தான் நாங்கள் போக போகிறோம், இதுதான் எங்களுடைய அணி அப்படின்றது முடிவாகிவிடும். இல்லை இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்காம போக முடியாது. ஏன் வந்து விஜய் கட்சியை சேர்ந்த சில நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஆதவர்ஜனாலாம் வந்து ஏதோ உங்களுக்குள்ள ஒரு டயலாக் நடக்காமல் இல்லாத அவங்களுக்கு ஒரு வெறுப்பு இல்லாமல் ஏன் அதிமுக சம்பந்தப்பட்டு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்து ஏன் அந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சரி, எடப்பாடி பழனிசாமியை வந்து ஏராளமாக நானே கூட பேசியிருக்கேன் ஒரு காலத்தில், சரியா? ஸோ நான் வந்து ஆதவ அர்ஜுனாவை வந்து குறை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தார்மீக உரிமையும் இருக்கா மாதிரி நான் நினைக்கிறேன். ரைட்டு. பட் நான் பார்த்த பொலிட்டிக்கல் அந்த ஜேர்னியில் சொல்கிறேன் நான். அதாவது இவ்வளோ வருடங்கள் நான் பார்த்துட்டு வரேன் இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்போதெல்லாம் எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களோ ஹீ கன்சிஸ்டன்ட்லி இஸ் ப்ரூவிங் தெம் ராங். சரியா? அவர் வந்து பன்னீர்செல்வத்தோட போட்டி போட முடியாது, பன்னீர்செல்வம் கை ஓம்புன்னாங்க, நடக்கலை. சரியா? பிஜேபியோடைய அலையன்ஸு அப்படின்றத வந்து எந்த இடத்துலையும் வந்து அது நடக்க விடாமல் பண்ணிவிடுவார். ஆச்சா போச்சா அண்ணாமலை வந்து சும்மா இல்லை ஊன்னாங்க, ஒன்றும் நடக்கலை. சரியா? அண்ணாமலை சொல்வது தான் கூட்டணி நடக்கும் அப்படின்னாங்க. கடைசியில் we all know what happened. சரியா? இவர் வந்து அவரை நீக்க சொல்லலை, அவருடைய பயணத்தில் தெளிவாக இருக்கார். சரியா? அவங்க புரிஞ்சுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு டஃப் நெகோஷியேட்டர், he knows what he wants அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துலையும் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அவரை அப்யூஸ் பண்ணுறது, இல்லை அவரை வந்து இன்சல்ட் பண்ணுறது, இதை வந்து ஸ்பெக்ட்ரம் ராஜாலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் தானே பண்ணிட்டு இருந்தாங்க, பண்ணாத ஆட்களே கிடையாது. பட் இஸ் ஆல்வேஸ் ஸ்டுட் ஸ்ட்ராங். ஸோ விஜய் வரமாட்டாருன்றீங்க, அதான் எதையா சொல்ல வரீங்க? நான் அப்படி சொல்லலையே. சரி, விஜய் என்ன முடிவு எடுப்பாருன்றது நான் கணிக்க முடியாது. பட் அரசியல் காய் என்னை பொறுத்த வரைக்கும் விஜயோடைய வருகைனா இது, விஜயோட வருகை இல்லைன்னா இது அப்படின்ற கால்குலேஷன்ஸில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏடிஎம்கே பிஜேபி வெரி கிளியர், என்ன ரூட் எடுக்க போகிறோம், எப்படி நம்ம வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம், ஹவு வி ஆர் கோயிங் டு ஹேண்டில் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஸோ வியூகத்தை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன், அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்க அந்த மெகா கூட்டணி அப்படின்றது நடக்கும் நடக்கும் நடக்கும். சரி, ஓகே. இப்போ ஒரு பாட்காஸ்ட் சேனல் வருண் டாக்ஸ்க்குனே ஒரு டேஸ்ட்டில் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறதுனால ஒரு பெரிய கேப்சூலில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்குவேன். பட் இஷ்யூ பேஸ்டாக நம்ம அடிக்கடி சந்தித்து பேசுவோம். இங்கே இல்லை, இடம்பலம் சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து சந்தித்து வந்து பேசலாம். மிக்க நன்றி உங்களோட டைமுக்கு. நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து படாமல் பேசாமல் அடித்து இதான் வந்து வெட்டோன்னு சொல்லியிருக்கீங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி. நன்றி.